ஐயா, இப்போ நீங்க வந்து பஞ்சாயத்து தலைவரா உட்கார்ந்து இந்த பஞ்சாயத்தை நடத்தி கொடுங்கய்யா. மாயா, எனக்கு ஒரு டவுட். என்ன? ஒருவேளை சாரு கூட மாமாவுக்கு கல்யாணம் நடக்கலனா உன் கூட நடக்குமா? என்ன பேசுற நீ? அது முடிஞ்சு போன விஷயம். பெரியப்பா நல்லபடியா பேசி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்சிருவாரு. ஐயா போங்கய்யா, நீங்க தான் பஞ்சாயத்து தலைவரா பாருங்க. நீங்க தான் இதுக்கு சரியான தீர்வு போங்கய்யா. உட்காருங்க. இப்ப இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டோம். அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப சாரு வந்து கேட்டா அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? என்ன சொல்லணும்? 5 பைசா கூட இல்லாதவனுக்கு உன்னை கட்டி வைக்க முடியுமா? சீனுவ சாரு தான் விரும்புறாள். அடிப்படை விரும்புறாளாம் விரும்பு. தவிர இந்த காலத்துல யார் யாரை வேணா விரும்பலாம். ஆனா வாழ்றதுக்கு பணம் பணம் வேணும். அதுக்கு காதல் கத்திரிக்காயெல்லாம் பத்தாது. நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனை உனக்கே நல்லா தெரியும்ல. இதுக்கப்புறம் நான் உழைச்சி சம்பாதிச்சு கடன் அடைக்கிறதா இல்ல பொண்ணை கட்டி கொடுக்கறதா? அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. நம்ம பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுத்தாதான் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். புரியுதா? ஐயா, வா முனிசு, வா வா உக்காரு. பரவாயில்லைங்கய்யா, உங்களை பஞ்சாயத்துக்கு வர சொன்னாங்கய்யா. பஞ்சாயத்துக்கு? ஆமாங்கய்யா. என்னையா? எதுக்கு? ரகுராமையாவோட தங்கச்சி பத்மா. அவங்களா? எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க? அவங்க பையன் கல்யாணம் நடக்காம நின்னு போச்சு. அதுக்கு நியாயம் வேணும்னு கேக்குறாங்க. ரகுராமையா குடும்பமும் அங்கதான் இருக்காங்க. உங்களை உடனே வர சொன்னாங்க. ஏங்க சரி நீ போ, நான் வரேன். சரிங்கய்யா. என்னங்க இது? விரட்டி விட்டா வேற எங்கேயாவது போயிடுவாங்கன்னு பார்த்தா இப்படி பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க. இப்ப என்னங்க பண்றது? பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இப்போ புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்களா? அங்க சீனுவ சாருக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டா நாம என்னங்க பண்றது? தபாரி, என்ன ஆனாலும் சரி, ஒண்ணுமில்லாத வீட்டுக்கு என் பொண்ணை நான் அனுப்ப மாட்டேன். என்ன நடக்குதுன்னு அங்க போய் பார்த்துருவோம், வா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். வணக்கங்க. கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தோம். ஏன்பா லிங்கம், நீ ஐயா நாளுக்கு நாள் பேச்சை மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்க. நான் என்னங்க பேச்ச மாத்தினேன்? போன பஞ்சாயத்துல என் பொண்ணோட வாழ்க்கை போயிருச்சு, கல்யாணம் நின்னு போச்சு, கொடுத்த வாக்க மீறிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்போ என்னடான்னா நீயே இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்ற. என்னதாப்பா உன் பிரச்சனை? அன்னைக்கு ஏதோ என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு, இனிமே எந்த பையன் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு கத்தி விட்டீங்க. இந்தா இப்பதான் மாப்பிள்ளையே ரெடியா இருக்காருல்ல. அப்புறம் என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? லிங்கம், இப்ப கொடுத்த வாக்க மீறினது ஏன் பையன் இல்ல, நீதான்.
அம்மா, இது பாருங்க, நீங்க இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னதா இவங்க பஞ்சாயத்துல சொல்லிருக்காங்க. அது உண்மையா? ஆமா, நான் தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். கொடுத்த வாக்க மீறிட்டாங்க அப்படின்னு எங்க அண்ணனுக்கு தண்டனை கொடுத்தீங்க. இப்ப உங்களுக்கு என்னங்க தண்டனை கொடுக்கலாம்? சிவா, முதல்ல அவங்க பக்க விளக்கத்தை சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க. உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்காக தான் நான் பொண்ணு கொடுக்கவே வந்தேன். ஏன்னா இந்த ஊருக்குள்ள ரொம்ப கௌரவமான குடும்பம், வேற வசதியான இடமும் கூட. என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப இவங்க என்னடானா உங்க குடும்பத்தையே வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. இதுக்கு மேல இவங்களை நம்ம எப்படிங்க பொண்ணை ஒப்படைக்கிறது? முதல்ல இவங்களுக்குன்னு வீடுன்னு ஒண்ணு இருக்கா? என் பொண்ணை கட்டி கொடுத்தா இவங்க கூட்டிட்டு போய் நடுத்தருவில் தான் நிற்க வைப்பாங்க. பொண்ணை பெத்தவங்க நாங்க. அவ போற வீட்டுல நல்லபடியா வாழணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? நீங்களே சொல்லுங்க, இவங்களுக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி என்ன ஆஸ்தி இருக்கு? அத கூட விடுங்க, மாப்பிள்ளை பையனுக்கு ஒரு நிரந்தரமான வேலை இருக்கா? இப்படி ஒண்ணுமில்லாதவங்களுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அவ வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. சீக்கிரம் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னாதான் நாம நினைச்சது நடக்கும். தம்பி, நீங்க என்ன நினைச்சீங்க? ஏதோ நினைச்சேன். வளவளன்னு பேசாம சீக்கிரம் இந்த பஞ்சாயத்தை முடிச்சா சரி. இப்ப என் பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா அவ என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? ரத்த உறவு அப்படியெல்லாம் ஒன்றும் அருந்து போயிடாது. மா, உறவெல்லாம் இருக்கட்டும், ஆனா அவங்க கிட்ட வரவுன்னு என்ன இருக்கு? இத்தனை வருஷமா அவங்க 3 பேரும் உங்க குடும்பம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க தங்கறதுக்குன்னு ஒரு வீடு கூட இல்லாம இருக்காங்க. என்னோட வசதிக்கும் தகுதிக்கும் ஏன் அளவுக்கு இல்லைனாலும் குறைஞ்சது வீடு வாசல் இருக்கிறவங்களையாவது நம்பித்தானே என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியும். ரகுராமையா அவரோட பொண்ணுக்கு பசுபதியோட பையனை பேசியிருக்காரு. அவங்க வசதியான இடம். அதே அவங்களுக்கு நிலபலம் சொத்து சோகன் எதுவுமே இல்லாம இருந்தா இவரு பொண்ணை கொடுத்துருவாரா? எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தாங்க முக்கியம். இப்ப கடைசியா நான் கேக்குறேன், உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கணும்னு 2 குடும்பமும் கல்யாண பத்திரிகை அடிச்சிருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க இப்படி எல்லாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் கையோட அந்த பத்திரிகையும் எடுத்துட்டு வந்துட்டோம். அதை எடுமா. இனிமே யார் சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது. இதுதான் என்னோட முடிவு.
அதனால இந்த சபைக்கு முன்னாடி இதை நானே கிழிச்சு போறேன். ஐயோ, சரி, லிங்கம் அவரோட முடிவை தெளிவா சொல்லிட்டாரு. அவருக்கு எங்க வீட்டு பையனை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நான் வாக்கு கொடுத்தேன். இப்போ அவரே கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றாரு. பையன் குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்க என்ன சொல்றீங்க? இவர் இவ்ளோ பேசினதுக்கு அப்புறமும் மானம் கெட்டு போய் இந்த வீட்ல நாங்க சம்மந்தம் வச்சுக்க போறதில்ல. எப்போ உறவையும் கொடுத்த வாக்கையும் விட சொத்து பெருசுன்னு இவர் நினைச்சாரோ அப்பவே அவங்க பொண்ணு என் பையனுக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி சொல்லு பத்மா. இவர் இஷ்டத்துக்கு எல்லாமே பேசுறாரு. ஏங்க, என் புள்ள சிங்க குட்டிங்க. அவனுக்காக 1000 பொண்ணுங்க வருவாங்க. வெளிநாட்டுல இருந்து கூட ஒரு தேவதை அவனுக்காக கிடைப்பா. மாயா, கல்யாணம் நின்னுடுச்சு. ரெண்டு குடும்பமும் கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கே விருப்பம் இல்லாதப்போ யாரும் கட்டாயப்படுத்த கூடாது. பஞ்சாயத்தார் நல்லா கேட்டுக்க. ரெண்டு குடும்பத்தாரும் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் கொடுத்த வாக்கும் இனிமே செல்லாது. இதோட இந்த பஞ்சாயத்து முடிஞ்சது. இன்னும் ஏன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க பத்மா? இப்படி யோசனை பண்ணி என்ன ஆக போகுது? வா போலாம். வா.
எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு உனக்கு இப்ப புரியுதா? அந்த லிங்கத்தை நம்பி போனோம், இப்ப பாரு நம்மள நடுத்தெருவுல விட்டுட்டான். அப்பா, இதுக்கு தான்ப்பா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த கல்யாணம்லாம் வேண்டான்னு. யாரும் என் பேச்சே கேட்கல. அந்த லிங்கம் நம்ம கூட சம்பந்தம் வச்சுக்கலாம்னு நினைச்சதே சொத்துக்காகத்தான் இப்போது புரிஞ்சிருச்சுல்ல. இது புரியாம அவங்கள நம்பி நாமளும் வெளியில வந்துட்டோம். இங்க பாருங்க, நான் செஞ்ச தப்புக்கு என்ன மாமா வெளியே அனுப்புறது நியாயம்தான். ஆனா நீங்க 2 பேரும் அவசரப்பட்டு வெளியே வந்துடக் கூடாது. பத்மா, நாமளும் தனியா போய் வாழ்ந்துடணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அந்த லிங்கம் சரியான பாடத்தை நமக்கு உணர்த்திட்டான். இங்க பாரு பத்மா, ஒரு வண்டியில் இருக்கிற சக்கரம் மாதிரி தான் நாம. வண்டிக்கு சக்கரம் முக்கியம்தான், ஆனா வண்டி இல்லைன்னா சக்கரத்துக்கு வேலையே இல்லம்மா. அந்த மாதிரி தான் நம்ம கூட்டு குடும்பமா இருந்ததுனால தான் நமக்கு மரியாதை. இப்பவாவது யாரு யாரு எப்படின்னு வெளி உலகத்தை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டியா? அப்பா, நீங்களும் அம்மாவும் மாமா வீட்டுக்கே போங்க ப்ளீஸ். எப்படிப்பா போக முடியும்? அண்ணன் போகாதன்னு சொல்லியும் அவர் பேச்ச மீறி வந்துட்டேன். இன்னைக்கு அசிங்கப்பட்டு போய் நிக்கிறோம். அவர் முகத்தை பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. திரும்ப நம்ம அங்க போக முடியாது. நாதி இல்லைன்னு வந்துட்டீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஆமாம்மா, அப்படி வீட்டுக்கு வரதா இருந்தா அவங்களே கூப்பிட்டுருப்பாங்கல்ல. எதுவும் சொல்லாம போயிட்டாங்க. ஒருவேளை நாம அங்க வர்றதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லையோ என்னமோ. சாருவோட வீட்டை முழுசா நம்பினங்க. அதான் அந்த நம்பிக்கையை ஓலையோட கிழிச்சு போட்டாச்சே. இப்போ நம்ம பையனோட கல்யாணமும் நின்னுடுச்சேங்க. இவன் வாழ்க்கை இனிமே என்ன ஆகும்? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? தெரியல மச்சான், அப்படியே கால் போன போக்குல நாங்க போறோம். சரி சரி, வாங்க வாங்க, நம்மளோட வீட்டுக்கு போலாம். வாங்க வாங்க. அக்கா, நான் என்னைக்குமே உன்னை திட்டினது கிடையாதுக்கா. உன்னோட பேச்சை மீறினதும் கிடையாது. அன்னைக்கு நான் அப்படி பேசுனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீ லிங்கம் குடும்பத்தை ரொம்ப பெருசா நினைச்சு பேசிட்டு இருந்த. அவங்களுடைய சுயரூபம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் அப்படிலாம் பேசினேன்க்கா. என்ன மச்சான் சொல்றீங்க? அட ஆமா மாமா, ஆரம்பத்துல இருந்தே லிங்கத்து மேல எனக்கு என்னமோ சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. அவன் பணத்துக்காக தான் இந்த சம்பந்தமே பேசினான்னு நான் நினைச்சேன். இப்ப எனக்கு அது தெளிவாயிருச்சு. அக்கா, நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுல யாருமே நிம்மதியா இல்லக்கா. நம்ம குடும்பமே செதஞ்சு போன மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போலாம்க்கா. அக்கா, நான் பேசுனது தப்புதான்க்கா.
உனக்கு என் மேல இன்னும் கோபம் குறையலன்னா என்ன வேணா 4 அடி வேணாலும் அடிச்சுக்கக்கா. மச்சான் ஆனா தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு வாக்கா. எப்படி சிவா நான் அந்த வீட்டு வாசல மிதிக்க முடியும்? அண்ணனை மதிக்காம உங்க எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிட்டு வந்தேன். அதுக்கான தண்டனை தான் நான் இப்ப அனுபவிக்கிறேன். பையனை பெத்தவனி உனக்கு அந்த கோபம் கூட வரலன்னா எப்படிக்கா? சீனுவோட வாழ்க்கைக்காக தானே நீ அவ்வளவு பேசுன. அக்கா சத்தியமா சொல்றேன், எங்க யாருக்குமே உன் மேல எந்த கோபமும் இல்லக்கா. ஒரு விஷயம் மாயா, என்ன? எனக்கு உன் மேல லவ் இன்னும் இன்னும் அதிகமாயிருக்கு. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் உன் மேல லவ் இன்னும் இருக்கு. Oh my God.